அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி டேஸ்டியாக சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து மதுரை ஸ்டைலெலாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு வந்து அது செஞ்சுத்தான்னு சொன்னதுனால ஒரு யூடியூப் சேனல் பார்த்து செஞ்சுத்தான்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கும் சரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் ட்ரை தான் பண்ணேன், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. அது சரி டேஸ்ட்டாக வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கும் ஷேர் பண்ண நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இது வந்து நாட்டுக்கோழி போட்டு செஞ்சால் இன்னி டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹீட்டு ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கிறதுனால நாட்டுக்கோழி ரொம்பவே ஹீட்டு சொல்லிவிட்டு நான் நார்மல் கோழி பிராய்லர் கோழி தான் ட்ரை பண்ணேன். அதில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு 2 வரமிளகாய், இது வந்து குருமிளகு, சீரகம் வந்து கொஞ்சம் அரைச்ச மாதிரி பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது எந்த அளவுக்கு வணக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும். இது நான் ரொம்ப நேரம் ப்ரிப்ரேஷன் இருந்துச்சு, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், நான் வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நான் வந்து எப்போவுமே நார்மலாகவே சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துவேன். ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சா கம்மியாக போட்டுக்கலாம். 100 கிராம் தான் இது அளவு. சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணுது, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு. ஸோ அதனால் வந்து கெட்டியாக இருக்காது இல்லையா, அதனால் நமக்கு வந்து ரொம்ப பெரிய வெங்காயம்லாம் போடணும் அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிராமத்து சைட்லலாம் எப்போவுமே பண்ணுவாங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த குழம்பு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்லா ஸ்மெல்லும் கொடுக்கும். ஸோ நல்லா கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிக்கன் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் குட்டி குட்டியாகவே போன்லெஸ்ஸாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக வாங்கிக்கோங்க. நான் முடிஞ்சளவு குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எலும்பு பீஸெல்லாம் அப்படியே போட்டேன். எலும்பு போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக தெரியும். அப்புறம் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பூண்டு, இது வந்து சும்மா பூண்டு உளிச்சு நல்லா ஒரு இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு ஒரு 2 தக்காளி ரொம்ப போட்டால் புளிப்பாக இருக்கும். ஒரு 2 தக்காளி, இது வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். அதுக்கு நான் 2 தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்தளவு தான் அவங்களும் குவான்டிட்டி சொன்னாங்க. அப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள். நம்ம ஆல்ரெடி சிக்கன் வாஷ் பண்ணும் போதே மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள். எப்போவுமே நம்ம வந்து மிளகாய் தூள் விட மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம். அந்த மாதிரி 2-2.25 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அப்புறம் ஒரு நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்குன்னா ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், நம்மளும் தண்ணி ஊற்றுறோம். நம்ம நார்மலாக சிக்கன் செய்வோம் தண்ணி ஊற்ற மாட்டோம். ஸோ இப்போ நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்னெல்லாம் பொருளில் தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தது, அதாவது தேங்காய் பாலை வந்து 2-3 தேங்காய் பால் எடுப்போம். இதில் வந்து ஒரே ஒரு தேங்காய் பால் ஃபஸ்ட் டைம் எடுத்ததை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா டேஸ்டான சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.